ஓகே 3 2 1 ஓகே வணக்கம் மேகா. அப்புறம் இங்கே வந்து படுத்துருக்கீங்க ஹாஸ்பிட்டலில், என்ன கதை? டெங்கின்றாங்க. அது எப்படி டிஸ்கவர் பண்ணீங்க? முதல்ல என்ன சிம்டம்லாம் வந்துச்சு? சிம்டம்ஸ்னு பார்த்தா காய்ச்சல், உடம்பு மோசம்லாம் வலி, மண்டை வலி, வாந்தி, வயிற்றால. ஓ வயிற்றாலா? பெட்டோடையா? இல்லை இல்லை அண்டர் கண்ட்ரோல். ஓகே ஸோ அதுதான் முக்கியம். ஓகே அப்புறம் எங்கே கொசு கடிச்சு? நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா, வீட்டில் தூங்குற நேரத்துலையா? அதுதான் கண்டுபிடிக்க முடியல. கொசு கடிச்சு ஒரு 5 நாளில் டெங்கி வரன்றாங்க. 5 நாள் கனெக்ட் பண்ணால் நான் வாங்கலாட்டு தான் கடிச்சு. நீங்கள் ஒரு இடமா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னா ஒரு ஊராக சொல்கிறீங்க, எப்படி அப்புறம் எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறது? தெரியல. எத்தனை நாள் ஆச்சு அட்மிட் பண்ணி? இதுதான் முதல்ல. இப்போ தான் அன்றைக்கி தான் அட்மிட் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கு நர்ஸ்லாம், தமிழ் நர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிருக்காங்க, என்ன கதை? அது ஒரு ஆள் தான், அவங்க கல்யாணம் பண்ணவங்க. ஓ காட், சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லை. ஓகே அப்புறம் எங்கே ஊசி போட்டேன்? ஒரு பிஎன்சி. ஓகே பிஎன்சி ஏரியா. அப்புறம் போச்சு அப்போ. ஓகே கட்டி காப்பாற்றுறது எத்தனை வருஷமாக போச்சு? ஓகே ஓ மேக்கடிச்சுக்கிட்ட இப்போ போச்சு. அப்புறம் ஒரு சைடு தான், ஒரு சைடு. ஓ காட். ஓகே உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த ஃபீலிங் என்ன வந்துச்சு? வெக்கப்பட்டீங்களா, இல்லை வேணாம் சொல்ல நினைச்சு இது பண்ணீங்களா? வலியும் வெக்கமும் சேர்த்து பார்த்தா வலி தான் கூட இருக்கு. ஸோ அதனால் கண்டுக்கல. அவன் வெக்கப்பட்டாளா அதை பற்றி? இப்படி நான் மூஞ்சி திரும்பிக்கிட்டேன், அதனால் அவன் மூஞ்சி பார்க்க. ஓகே இப்போ இன்னமும் ஸ்டேட்டு உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பார்த்தா ஹேஷ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னது என்ன என்ன இருக்குதுற? admitted in hospital due to mosquito bite. என்ன பற்றி என்ன கதை சொல்கிறீங்க நீங்கள்? அது வந்து நீங்கள் வந்து இப்படி கேமரா திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் கேட்குறோம். இவர் தான் கேமராமேன். ஸோ இவர்கிட்ட கேட்டால் அதை பற்றி என்ன கதை தெரியும்? அதாவது என்ன விஷயம்னா, அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்டெலி மாதிரி இருக்கும், எலி குஞ்சி மாதிரி இருக்கும். ஓ இல்லையா, தெரியல. ஓகே அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே அழகாக போட்டு மறைச்சிருக்காங்க. ஓகே ஸோ நீங்கள் அங்கே தான் கடிச்சிச்சின்னு சொல்ல வரீங்களா? என்னது அது அவர் பாடி சைஸ் வச்சு நாங்கள் சுண்டெலின்னு கூப்பிட்றோம். அது எலி குஞ்சு. ஓகே அதை பற்றி உங்கள் கருத்து? அடுத்து வந்து இன்னும் அந்த பேர் இன்னும் நீடிக்குதா? இன்னும் நான் தான் அதை நீட்டிக்கு வச்சிருக்கேன். அடுத்து அவங்களோட ஒய்ஃப் வந்தால் கோச்சிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி குஞ்சு என்னமோ சொல்லிக்கிருக்கீங்க. அவங்க இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இல்லையா அவங்க அப்புறம் அதை பார்த்து இல்லை அது அங்கே அந்த மாதிரி இல்லையே அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்களோ. ஓகே எனக்கு கால் அடிக்குது, நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. அப்புறம் டாக்டர் வந்தாங்க மேகா, என்ன கதை? அவங்க என்ன சொன்னாங்க? சாப்பிடணும்னு சொன்னாங்க நிறையா. பார்த்து சொல்லிட்டு போயிட்டா. அவனுக்கு வலி. அப்புறம் இப்போ எவ்வளோ நாள் எம்சி கொடுத்தாங்க? வேலை செஞ்சுக்கிருக்கீங்க, இந்த நேரத்தில் அங்கேருந்து ஜோக்கா படுத்துக்கிட்டே கால் அடிக்கிறீங்க, என்ன கதை? ஓ சம்பளம் இந்த மாதம் ஃப்ரீயாக வந்துடும். சரி இன்னொரு முக்கியமான கேள்வி. நாங்கள் மூணு வரப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒண்டி கட்டியாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா உங்கள் பக்கத்தில் வந்து சயாங் டார்லிங் டம்பக். இப்போ இப்போ அதை பற்றி உங்களுக்கு இதுக்கப்புறம் வேணும்னு எதிர்பார்க்கீங்களா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? உண்டியாக இருந்தது கவலைப்பட்டீங்க, இன்னைக்கு தான் கவலைப்பட்டீங்களா? அப்படி கவலை இல்லையா? பக்கத்தில் எங்கள் அம்மா இருந்தேன். அப்புறம் நீங்கள் வராத கொஞ்ச நேரம் முடிக்க தான் எங்கள் அம்மா கிளம்புறாங்க. ஓ இப்போ நாளைக்கு போய் அம்மா எவ்வளோ இருப்பாங்க, இதுக்கப்புறம் இருக்காங்க, வயசாச்சு. வராதெல்லாம் இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லையா நீங்கள் ஒரு இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டிருந்தா என்ன பில்லிங் வந்துருக்குங்க, நாளைக்கு வருமா இனிமேல் வரிசையா? அதை பற்றி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே வேணாமா, இல்லை விருப்பம் இல்லையா? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை? அமைய மாட்டதா இல்லை அமைச்சிக்க மாட்டேங்கிறீங்களா?
இதுக்கப்புறம் உங்களோட அட்வைஸ் என்ன? மொத்தவங்களுக்கு டிங்கி வந்தான்னா அதை பற்றி சொல்கிறீங்க நீங்கள்? மொத்தம் எனக்கு டெங்கி யாருக்கு வரணும்னா இங்கே கேமரா எடுத்துருக்கேன். யாருக்கு முதல்ல வருதோ இல்லையா ஒரு கேமராமேனை பார்த்து அட்வைஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வெறியின் காரணம் என்ன? குட்டிக்கு இப்படி கொசு கடிச்சிச்சுன்னு அப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். வேணாம் ரூம்பாடு, நம்ம எலி குஞ்சில் தான் இருக்கணும், நம்ம இதுக்கு வரக்கூடாது. ஓகே, இதோட குரங்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பிகாஸ் நாம் அடுத்து இந்த டைட்டிலோட நான் மாறோம். குரங்கு அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு